Hi friends, welcome to Inverse IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டியில் இன்றைக்கி என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,897 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப்பும் தான். அதாவது 23,945 ஹை போயிட்டு லோ பார்த்தீங்கன்னா 23,936, ஹை பார்த்தீங்கன்னா 24,130. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 24,000. அதாவது கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,092 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 194 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் இந்திய மார்க்கெட்டுக்கு நான் சப்போர்ட் ஒன்றா கொடுத்தது பார்த்திங்கன்னா 23,800 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் ஒன்று வந்து 24,000 சொல்லியிருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, மார்க்கெட் வந்து ஏற்றம் இறக்கத்தோட அதாவது ஃப்ளாட்டான கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து நம்ம கொடுத்துருந்த 800 வரைக்கும் போகாமல் 24,000 பிரேக் அவுட் கொடுத்து நம்ம 200 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 130 லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து 24,000 பிரேக் ஆகணும்னு கிடைச்சது. நீங்கள் அதில் 100 பாயிண்ட் வந்து ஒரு ட்ரேடிங் எடுத்திருந்தாலும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. ஸோ எக்ஸாக்டாக 24,000 பிரேக் ஆனோன்னா ஆல்ரெடி 24,130 லெவல் வரைக்கும் ஒரு 130 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி கிடச்சிது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்ச மாதிரி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நம்ம ஏழியராக 24,200 சொன்னோம். அதுதான் நாளைக்கும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா 24,200 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து இனிஷியல் 24,200 இந்த இடம். ஓகேங்களா? இந்த கேண்டிலோட அப்பர் ஹேண்டு, இங்கே இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட அப்பர் ஹேண்டு இதுதான் நம்மளுக்கு வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு. அதாவது நேற்று என்ன ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டாக இருந்ததோ அதுக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இது பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் இந்த ஏரியா வந்துடும். அதாவது 24,370 to 380 வந்து நம்மளுக்கு ஃபர்தர் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கான டேட்டு நம்ம பார்க்கும்போது 28/4/26. ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,200 ஆக்ட் ஆகும். இந்த பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,380 வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டு நீங்கள் பிளைண்டாகவே சொல்லலாம் 24,000 தான் க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா தான். ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் இன்றைக்கி டவுன் சைட் போகல. 7 இயராக வந்த அந்த லோ தான், அதாவது 23,936 தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் 24,000 பிரேக் ஆகிறதுனால 24,000 வந்து கிளியர் கட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட் தான். ஏன்னா இன்னையோட லோவேர் பார்த்திங்கன்னா 23,936, அதற்கு கீழே 23,890 900 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி நாளைக்கு மார்க்கெட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,000 க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,900 ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நாளைக்கு எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 ஆனால் 24,000
200 க்ரூஷியலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,000 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கிறதுனால இதே வேகத்தில் ஒரு பாசிட்டிவான கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா அந்த 24,200. ஸோ இதை பிரேக் ஆகணும். அப்படி பிரேக் ஆகாமல் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடம் மெயினாக பாருங்கள், அந்த 24,000 ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா வி வில் எக்ஸ்பெக்ட் ஃபர்தர் 180 பாயிண்ட்ஸு. இன்கேஸ் அந்த இடம் சஸ்டெயின் ஆகாமல் பிரேக் ஆகலைன்னா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.